வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 27ஆம் தேதி மார்ச் வியாழக்கிழமைக்கான மார்க்கெட் ரிப்போர்ட் தான். ஸோ நான் மார்க்கெட் ரிப்போர்ட்னு சொல்றது என்னன்னா முக்கியமாக நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸஸ். ஸோ முக்கியமான இண்டெக்ஸஸும் இதுதான். ஸோ இந்தியன் எக்கானமியை வந்து இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸஸ். ஓகே, அப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் அதுக்கப்புறம் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும் பார்த்துருப்போம். ஆனால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ். அப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் நல்லா ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நல்லா ஆச்சுன்னா என்னன்னு சொல்லணும்னா, யூஎஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போகும். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் கீழே வந்தால் இந்தியன் மார்க்கெட்டும் கீழே வரும். அப்படி என்ன யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது குவான்டிட்டிஸில் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆர்டர்ஸோட ப்ரைஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் தான். அப்போ நமக்கு வந்து இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம், இல்லை கேஷ் ஃப்ளோ எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிகிட்டே வந்திருப்பாங்க. அப்போது இந்த எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் எப்போ வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, அதிகமான பொசிஷன்ஸ் எடுப்பாங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா அது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது நம்ம எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. அப்போது யூஸ்வலாக வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங்கில் இருப்பாங்க, டிஐஐஸ் வந்து பையிங்கில் இருப்பாங்க. இதுதான் பெரும்பாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ பையிங் அண்ட் செல்லிங்னா எஃப்ஐஐஸ் வந்து ஷார்ட் கால் எடுப்பாங்க, டிஐஐஸ் வந்து லாங் கால் எடுப்பாங்க. ஸோ ஒரே ஸ்டாக்கை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க, அதாவது லாங்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ என்னைக்கு வந்து எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் சேர்ந்து வந்து பையிங்கில் இருக்காங்களோ இல்லை செல்லிங்கில் இருக்காங்களோ அப்போ வந்து மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 24ஆம் தேதி மார்ச் எஃப்ஐஐஸும் பையிங்கில் இருந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 3000 கோடி வாங்கியிருக்காங்க, டிஐஐஸ் வந்து 99,000 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறனால ரெண்டுமே புல்லிஷ் மார்க்கெட். அதே மாதிரி நீங்கள் வந்து 18ஆம் தேதி நமக்கு பார்த்தா தெரியும், மார்க்கெட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 18ஆம் தேதி நம்ம வந்து எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் ரெண்டு பேருமே பையிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இங்கே 18ஆம் தேதி பை பண்ணதும் 24ஆம் தேதி பையிங் பண்ணதும் இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்தோன்னா ஒரு 6 to 7% அதிகமாக வந்துருச்சு மேலே மார்க்கெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 5% 6% இருக்குது. ஆனாலுமே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 5.6% மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இந்த 5.6% மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ். அப்போ இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து இருக்கும். அப்போது நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகும். ஓகே, அதனால தான் நமக்கு இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோம்னா நேற்று, அதாவது 26ஆம் தேதி யூஎஸ் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட்டில் செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியன் டைமுக்கு ஒரு 7 மணிக்கு தொடங்கும். 7 மணிக்கு தொடங்கிட்டு ஒரு 1:30 ஆகும்போது முடிஞ்சிடும். இது வந்து இந்த மார்ச்ல இருந்து தான். ஸோ மார்ச்சுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா 8:30க்கு தொடங்கி 2:30க்கு முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து டேலைட் சேவிங்னு சொல்லுவாங்க. ஸோ வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேலைட் சேவிங் ஸ்டாப் பண்ணிட்டனால 1 மணி நேரம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து 7 மணிக்கு நம்ம இந்தியன் டைமிங்க்கு 7 மணிக்கு மார்க்கெட் தொடங்கி 1 மணிக்கு முடியும். அண்ட் 26ஆம் தேதி அவங்க வந்து கம்ப்ளீட் செல்லிங், அதாவது பையர்ஸை விட செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக போயிருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக 77 பாயிண்ட்ஸ், அதாவது 1.3% கீழே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500ன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாக்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இப்போ நாஸ்டாக்ல மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாஸ்டாக்கோட மார்க்கெட்டுமே வந்து ஒரு 300 பாயிண்ட், அதாவது 1.8%. அப்போ ஆவரேஜாக இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 1.5% யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் சேர்ந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ மூணாவதா ஸ்டாக் என்னன்னா S&P 500 ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு, ரெண்டாவது வந்து நாஸ்டாக்கு, மூணாவது வந்து டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். அப்போது இந்த 3 ஸ்டாக்குமே வந்து
பெரும்பாலும் ஒரே மாரி தான் பிஹேவ் ஆகும். அப்ப இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வித்தியாசமா, ஸ்டார்ட்டிங்ல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் நேரா கீழ விழுந்திருக்கு. அப்ப இந்த நேரா கீழ விழுந்திருக்கிறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கீழ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1% கீழ விழுந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இந்த 1% கீழ விழுந்திருக்குன்னா, அப்ப யுஎஸ் மார்க்கெட்ல இருக்க 3 இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸஸும் மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. அதனால மார்க்கெட் வந்து குளோபல் எக்கானமி ஒரு பியரிஷ்ஷா தான் இருக்கு. ஓகே. அப்போ யுஎஸ் மார்க்கெட்டோட 3 இண்டெக்ஸஸ் மட்டும் இல்லாம, டெஸ்லா பார்த்தீங்கன்னா, டெஸ்லா ஒரு சின்ன டவுன்ஃபால்ல தான் இருந்திருக்கு. 26ஆம் தேதி. எவ்வளோ கீழ விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6% ஒரே நாள்ல டெஸ்லா வந்து கீழ டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. ஓகே. அத விட முக்கியமா வந்து என்விடியா பயங்கரமான லாஸ்ல இருந்திருக்கு. இந்த ஒரே நாள்ல. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கீழ விழுந்திருக்குன்னா, ஒரு 5%. ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா, மினிமமாவது ஒரு 4% கீழ விழுந்திருக்கு. ஸோ டெஸ்லா ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. அதுவும் இல்லாம என்விடியா முக்கியமான ஸ்டாக்கு. அதுக்கடுத்து கூகுளுக்கும் சூப்பரான டவுன்ஃபால் இருக்கு. அப்போ இந்த 3 ஸ்டாக்ஸுமே நமக்கு பார்த்தோம்னா, இந்தியன் மார்க்கெட்ட நல்லா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, டெக்னாலஜி ஏதோ ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, என்விடியாவும் கீழ விழுந்திருக்கு. கூகுள் ஸ்டாக்கும் கீழ விழுந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு Facebookஓட ஸ்டாக்கு அவ்வளோ தூரம் டவுன்ஃபால் இல்ல. ஆனாலுமே ஓரளவு அது மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. அடுத்து ஆப்பிளோட ஸ்டாக்ஸு. ஸோ ஆப்பிள் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெருசா நமக்கு வந்து மார்க்கெட் பெரிய டவுன்ஃபால் இல்ல. நமக்கு கூகுள்ல, டெஸ்லால இருந்த மாரி. ஸோ ஆனாலுமே ஒரு 1.5% வந்து மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. அப்போ கோல்டு பிரைஸ் அதுக்கு நேர்மாறா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. இது நம்ம ஒரு முக்கியமான விஷயம். அப்போ யுஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாம் கீழ விழுந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நெகட்டிவ்ல தான் இருக்கு. நமக்கு பார்த்தா தெரியும். ஆனா கோல்டு வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழ ஏறுச்சுன்னா, கோல்டு பிரைஸ் மேலே ஏறணும். அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே நெகட்டிவ் சைட்ல தான் இருக்கு. அதாவது நாள கம்பேர் பண்ணும்போது. அப்ப நிஃப்டி 50 வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு, அதாவது இந்த ஒரு டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி 50 வந்து அதிகபட்சம் மார்க்கெட் போச்சுன்னா, 24,000 மார்க்கெட் போகும். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 23,000க்கு டவுன்ஃபால் ஆகும். அப்போ எந்த இது பிவட் பாயிண்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 23,600 தான் பிவட் பாயிண்ட்ன்னு. ஸோ நம்ம இங்க போட்டு வச்சிருந்தோம் 23,600 தான். இதுதான் ஒரு வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா பிரைஸ் கரெக்ஷன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து பிரைஸ் கரெக்ஷன் ஆகுமா? இல்ல மேல போகுமான்னு. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 24,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோவும் நம்மளோட இந்தியா விக்ஸுமே என்ன என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் கீழ வரும்னு. ஆனா நமக்கு வந்து அத வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா, நமக்கு இப்ப யுஎஸ் மார்க்கெட் ஒரு கிளியரான சைக்காலஜி குடுத்துருச்சு. என்னன்னா, மார்க்கெட் கீழ வர்றதுக்கான டவுன்ஃபால் அதிகம்னு. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு டேட்டா காமிச்சாலுமே, ஆனா, அத வந்து இந்த ஆப்ஷன் வெர்சஸ் டைம் டேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் வெர்சஸ் டைம் டேட்டா பார்க்கும்போது, நமக்கு வந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம யுஎஸ் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதனால, இந்தியன் மார்க்கெட்டும் இங்கிருந்து ஒரு டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்க இன்னைக்கு வந்து நிஃப்டி 50ல நீங்க வந்து இந்த 23,300 23,000ம் கீழ வர்றதுக்கான எதிர்பார்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு வந்து நேத்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, 24,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா, யுஎஸ் மார்க்கெட் வந்து நேர்மாறா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து 2 பக்கமும் பையர்ஸும், செல்லர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா, எண்ட் ஆஃப் த டேல எனக்கு தெரிஞ்சு செல்லர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா பார்த்தா கூட, நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்காங்க. டிஐஐஸ் வித்திருக்காங்க. இது ரொம்ப வந்து ஒரு அன்யூசுவலான விஷயம். யூசுவலா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிஐஐஸ் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. எஃப்ஐஐஸ் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 4 நாளா எஃப்ஐஐஸ் பையிங்லயும், டிஐஐஸ் செல்லிங்லயும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு டர்னிங் பாயிண்டான விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து அன்சர்டனா தான் இருக்கு. மேலயும் போகலாம், கீழயும் போகலாம். ஸோ யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழ வந்தா எவ்வளோ தூரம் வரும்னா, 23,300 23,000க்கு வரதுக்கான டவுன்ஃபால் இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு தப்பான விஷயம், இல்ல ஏதோ ஒரு டிஃபரண்டான மாற்றங்கள் நடந்து, மார்க்கெட் வந்து மேல போனா 24,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நிஃப்டி 50ல. இதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டில வந்து பார்க்கும்போது, யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி படி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். அப்ப டவுன்ஃபால் ஆனா எவ்வளோ தூரம் ஆகலாம்னா, இப்ப இருக்க பிரைஸ் வந்து 51,200ல இருக்கு. அப்ப இந்த 51,200லேருந்து மார்க்கெட் வந்து 50,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்.
ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேங்க் நிஃப்டி கீழே வரும்போது 50,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 51,000 இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அந்த 51,000 ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்தா நமக்கு வந்து பாருங்க, இங்கே 51,000 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த ப்ரைஸை ஈஸியாக கிராஸ் ஆயிரும். பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்போர்ட், இந்த 51,000ங்கிற சப்போர்ட். ஆனால் இது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈஸியாக பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து 50,500க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி தெரியாமல் மேலே போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும்னா, சூப்பரான மூமெண்ட் கிடச்சி நமக்கு வந்து 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போனால் 52, கீழே வந்தால் 50,500. அப்போ இந்த 50,500 வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்காதீங்க. அரவுண்ட் த மணி, அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ் இல்லைன்னா அட் த மணியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த அட் த மணியோட ப்ரைஸில் சுற்றி எடுங்க. ஒரு 100 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறதுக்கு பதிலாக பொசிஷன் நாளைக்கு நீங்கள் லாங் டேர்ம் பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் இருக்குங்கிறனால ஆப்ஷன் அண்ட் ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் வந்து மாறும். ஆனால் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட், இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். நன்றி, வணக்கம்.